இந்தா ஹலோ. யாரு பல்லவா யாரு? தெரியலையே. யாரு? ஹலோ, கதவை திறங்க. கதவை திறங்கறல்ல. யோ, கதவை திறயா. யார் உள்ள இருக்கிறது? யோ, கதவை திறங்கறல்ல. கதவை திறங்கயா. திற. இங்க என்ன பண்றீங்க? சும்மா பேசிட்டு இருந்தேன் சார். பேசிக்கிட்டு இருந்தீங்க. கேட்டியா ராணி? சும்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சார். போ, உள்ள போய் செக் பண்ணு போ. ஊதுரா. சார். ஊதுரா. சார் உள்ள எதுவும் இல்ல சார். பேர் என்ன? பல்லவன் சார். இந்த பொண்ணு பேரு? காயத்ரி சார். ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? 2 பேரும் காலேஜ் படிக்கிறோம் சார். காலேஜ் படிக்கிறீங்க. ஆமா சார். காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இங்க என்னடா வேலை? 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க. சார் 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 நான் என்ன சார் தப்பு பண்ணோம்? எங்களை எதுக்கு சார் ஸ்டேஷன்ல கூப்பிடுறீங்க? காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு உங்களுக்கு என்னடா லாட்ஜ்ல ரூம்? ஸ்டேஷனுக்கு வா, அங்க வச்சு விசாரிக்கணும். சார் சார் இல்ல சார் பேசிட்டு தான் சார் இருந்தோம். சார் ப்ளீஸ் கிளம்பு. வா. போமாங்கல்ல. வா. போ முகத்தை மூடிட்டு போ. வாங்க. வரும்போது தெரியலையா? போ முகத்தை மூடிட்டு போ. என்னடா இதெல்லாம்? நான் எந்த தப்புமே பண்ணலண்ணா. ஏய், ஸ்டேஷன் கூட்டு போறேன்னு சொல்றாங்கண்ணா. அட, என்னடா பல்லவா? என்னடா? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யோ, வண்டியிலேத்தியா எல்லாரையும்? சார் சார் சார், சார் இவன் என் தம்பிதான் சார். இவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். சார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் இவன். காலேஜ் ஸ்டூடெண்ட்னா லாட்ஜ்ல ரூம் போடுவானா? ஏண்டா, உன் தம்பிய உள்ள அனுப்பிட்டு காவலுக்கு நீ இங்க இருக்கியா? சார் சார் அப்பெல்லாம் எதுவும் இல்ல சார். படிக்கிற வயசுல காலேஜ் போய் நல்லா படிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பொண்ணை கூட்டு வந்து ரூம் போட்டு உள்ள உட்காந்துருக்கான். கேட்டா சும்மா பேசிட்டு இருந்தோம்னு சொல்றான். எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படியா தெரியுது? பல்லவன் அப்படிப்பட்ட பையன் இல்ல சார். அவன் படிக்கிற பையன் சார். ஸ்டேஷன்ல கூட்டு போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஸ்டூடெண்ட்னா இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கா என்ன? இந்த பார், நீ please எதை sir. பேசுறதா இருந்தாலும் ஸ்டேஷன் வந்து பேசு. யோ, எல்லாரும் வண்டியில ஏத்து. சார் 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 ப்ளீஸ் சார். வானதி என்ன? வானதி இல்லையா? ஏன் வானதிக்கு என்ன? வானதி கிட்ட கொஞ்சம் பேசணும். வானதி, ஏ வானதி, ஏய் வானதி. வரமா. என்னம்மா? வானதி நீ இப்ப எதுக்கு இங்க வந்த? ஏன் என்கிட்ட பேசாம இருக்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வானதி. அதெல்லாம் பேச முடியாது. பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்களா? வரலல்ல. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் 2 பேரும் இப்ப பேசிக்கிறது இல்லையா? நீ ஒண்ணு எதுவும் தெரியாத மாதிரி பேசாதம்மா. நான் இவகிட்ட பேசலன்னு தெரிஞ்சு நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். அம்மா நீங்க தப்பா நினைக்காதீங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வானதி கிட்ட நான் பேசிக்கிட்டுமா? ஆ? நான் பேசிக்கிறேன். வானதி வா. எங்க? வா டேய், வா. ஏய் கைய விடு. ஏய் 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 டேய், என்ன எதுக்காக சாத்துற? லாக்லாம் பண்ணலங்க, சும்மா தான் சாத்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போயிருங்க. என்ன பேசணும் இப்போ? என்ன பிரச்சனை வானதி உனக்கு? ஏன் என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெரியாதா? எத்தனை முறை நான் உனக்கு போன் பண்றேன். எடுத்து பேசுறதுக்கு உனக்கு என்ன? நீ தானே கழட்டி விட முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டல. நான் எங்கடி அப்படி சொன்னேன்? இப்ப உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக இவ்வளவு கோவப்படுவியா? நான் அப்படிதான் கோவப்படுவேன். என்ன வானதி நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி? நீ தானே எங்க அப்பா கிட்ட சொன்ன, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் வானதி கிட்ட பேசுறது கூட நிறுத்திக்கிறேன்னு. எனக்கு இது பரவாயில்லன்னு சொன்னல. சொன்னதான். உங்க அப்பா அவ்வளவு வருத்தப்பட்டு பேசும்போது என்ன பண்றதுனே தெரியல. அதான் அப்படி சொன்னேன். அதுக்காக பேசாமலே இருக்க முடியுமா? உன் இஷ்டத்துக்குலாம் என்னால பேசிட்டு இருக்க முடியாது உன்கிட்ட. என்ன நான் இல்லாமலாம் உன்னால இருக்க முடியாதா என்ன? முடியலடி, என்னால சத்தியமா முடியல. உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியல. உங்க அப்பா வருத்தப்பட்டு பேசினாரு. நம்ம உடனே கல்யாணம் பண்ண போறதும் இல்ல. அதே சமயம் கல்யாணம் பண்ற வரைக்கும் நல்லா ஊர் சுத்துவோம்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக தான் அப்படி சொன்னேன். உன்னை பார்க்காம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இப்படி போன்லயும் ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க பாரு, அததான் என்னால தாங்கிக்கவே முடியல வானதி. ப்ளீஸ் இப்படி பண்ணாதடி. மனசு உன்னை எப்படி தேடுது தெரியுமா? என் மனசெல்லாம் உன்னை தேடவே இல்லையே. பரவாயில்ல இருக்கட்டும். ஆனா என் மனசு உன்னை எப்படி தேடிச்சு தெரியுமா? தாங்க முடியாம தான் உன்னை பார்க்க வந்தேன். தயவு செஞ்சு நீ இப்பெல்லாம் பண்ணாத. போன் பண்ணா போன் எடு. முடியாது. ப்ளீஸ் வானதி. முடியாது. என்னால முடியலடி. உன்னை பார்க்காம கூட நான் இருந்துருவேன். ஆனா உங்ககிட்ட பேசாம என்னால இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு வானதி. கஷ்டப்படு, எனக்கு என்ன வந்துச்சு? சும்மா நடிக்காத வானதி. என்னை பார்க்காம பேசாம இருக்கிறது உனக்கும் கஷ்டமா தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்பெல்லாம் பண்ணாத. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லவே இல்ல. இத பாரு, நீ ஒண்ணும் கஷ்டப்பட்டெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். நான் அப்படி சொன்னேனா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் வானதி. ஆனா கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சம் டைம் கேட்கறேன், அவ்வளவுதான். அது வரைக்கும் பேசாமலாம் இருக்காத. புரிஞ்சுக்கோ. முதல்ல என்ன அன்பிளாக் பண்ண. போனுங்க போன் கொடு. போ. கொடுங்கறல்ல. நீ என்ன என் வீட்டுக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்க? கொடு போன. அன்பிளாக்லாம் பண்ண முடியாது. போ. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல வானதி. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷன்லாம் வேண்டான்னு உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் சொல்லல. நான் பண்ணது பெரிய தப்புதான். சாரி.
ஹே விடு. அங்க ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குதுடி. ரோட்ல யாராவது போனா கூட நீ தான் போறியோன்னு ஓடி போய் பாக்குற. கஸ்டமர் போன்லாம் வாங்கி உனக்கு போன் பண்றேன். இவ்வளவு என் மனசு உன்னை தேடணும்னு நான் நினைக்கவே இல்லடி. உன்னை தேடி இப்ப வீட்டுக்கு வந்தது கூட தப்புதான். ஆனா முடியலடி. சாரி. நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டேன். அப்பவும் உன் மனசு இறங்கல. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ ஏன் வந்து என்கிட்ட பேசுற வரைக்கும் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன். வராட்டி போ. யார் கேட்டா அதெல்லாம்? நாடி சண்டையா? 2 பேர் பேசிக்கிறது இல்லையா? அத நினைச்சு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாரு. நிஜமாவே அவ்வளவுதானாடி? முடிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பேசல இருந்தும் அவனுக்கு தாங்க முடியல. என்ன எப்படி தேடி வந்து பார்த்தான் பாத்தியா? என்ன பார்க்காம பேசாமலாம் அவனால இருக்க முடியாது. தேவையில்லாம நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காத. இது திருந்தாது. சோழன் அங்க இருக்காரு. சோழா என்னடா ஆச்சு? நான் சொல்லவே கடுப்பா இருக்குண்ணே. நான் சவாரிக்காக ஒரு லாட்ஜ் வாசல்ல நின்னுட்டு இருந்தேனே. பார்த்தா பல்ல வந்து லாட்ஜுக்கு வந்தானே. சந்தேகப்பட்டு உள்ள போய் பாக்குறதுக்குள்ள போலீஸ் வந்துட்டாங்க. அந்த லாட்ஜ்ல சின்ன பசங்க ஏதோ ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கான். அதை விசாரிக்க வந்திருக்காங்க. பல்லவன் இங்க பார்த்ததும் அவனையும் புடிச்சிட்டு வந்துட்டாங்க. நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசி பாத்தியாடா? அது எல்லாமே பேசி பார்த்துட்டேனே. அவங்க விடவே மாட்டேங்கிறாங்க. அவன் காலேஜ் ஸ்டூடெண்ட். அவனை எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? நான் அதெல்லாம் சொல்லிட்டேங்க. காலேஜ்ல படிக்கிறவனுக்கு லாட்ஜ்ல என்ன வேணும்னு கேக்குறாங்க. என்னங்க பதில் சொல்றது? ஐயோ இவன் ஏன்டா இப்படி இருக்கான்? படிக்க அனுப்புனா என்ன வேலைடா பண்ணிட்டு வந்திருக்கான்? டேய் சோடா வாடா இந்த தடவை பேசி பார்க்கலாம் வா. டேய் அங்க போய் உட்கார்றா. அண்ணன் சார். போய் உட்கார்றானா? போடா. சார் அவன் ஏங்க நீங்க எது பேசுறதா இருந்தாலும் சார் கிட்ட பேசிக்கோங்க. உட்கார்றா. வணக்கம் சார். பல்லவன் ரொம்ப நல்ல பையன் சார். அவனுக்கு போதை பழக்கம்லாம் எதுவும் கிடையாது சார். அவனை விட்டுருங்க சார். நீங்க யாரு? சார் நான் பல்லவனோட அண்ணன் சார். இவன் என் தம்பி சோழன். இவங்க இவனோட ஒய்ஃப் நிலா சார். சார் அவன் தப்பான பையன் இல்ல சார். அவனை விட்டுருங்க சார். காலேஜ் பையன்னு சொல்றான். படிக்கிற பையனுக்கு லாட்ஜ்ல என்ன வேலை? அங்க உட்கார்ந்திருக்க அந்த பொண்ணு கூட அவன் ரூம் போட்டு இருந்தான். எப்படி அவனை விட சொல்றீங்க? அப்படி எல்லாம் விட முடியாதுங்க. எல்லாம் முடியாதுமா. எல்லாம் போங்கம்மா. இப்ப என்னடா பண்றது? உனக்கு இந்த பெரிய ஆள் யாராவது தெரியுமாண்ணே? கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருந்தா அவனை கூட்டு வந்துடலாம்னு தோணுதுன்னு. பெரிய ஆள்னா ஏய் நம்ம ஏரியா எம்எல்ஏ எனக்கு நல்ல பழக்கம்டா. அவரை வர சொல்லட்டுமா? வர சொல்லுண்ணே. அவர் சொன்னது அது நடக்க வாய்ப்பு இருக்குண்ணே. நீ உடனே பேசுன. சரி நான் பேசுறேன். என்னென்ன சொன்னாரு? அவரு உடனே வரேன்னு சொன்னாருப்பா. அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது நம்ம பல்லவன் தான்னு என்னால நம்பவே முடியலப்பா. நம்ம பல்லவனா இப்படி எல்லாம் நடந்துகிட்டான். ஐயோ என்ன ஆச்சு இவனுக்கு? நீ டென்ஷன் ஆகாதுண்ணே. எப்படிடா டென்ஷன் இல்லாம இருக்கிறது? காலேஜ் படிக்கிற பையன் பண்ற வேலையாடா இதெல்லாம்? ஒரு பொண்ணு கூட ரூம் எடுத்துக்கிறதா சொல்றாங்க. எப்படிடா டென்ஷன் ஆகாம இருக்கிறது? நான் அவனை அப்படியாடா வளர்த்தேன். ஃபீல் பண்ணாத விடுண்ணே. அழாதீங்கண்ணா. என்னால முடியலப்பா. தம்பி அண்ணா. எல்லாம் பேசிட்டேன். வெளியில விட்டுருவாங்க. இனிமே இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. சரியா? பாத்துக்கப்பா. ஏய் வாங்க. இந்தா இதுல ஒரு கையெழுத்து போடு. சார் நீங்க இதுல ஒரு சைன் பண்ணுங்க.